வணக்கம் நண்பர்களே. வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவதுங்க டிவிகே கட்சி, டிவிகே அரசு புதிதாக ஆ- அரசு அலுவலர், அரசு ஆசிரியர்களுக்கான புதிய ஒரு தொழிற்சங்கத்தை தொடங்கியிருக்கிறது. டிவிகே அரசின், டிவிகே கட்சியின் ஆதரவுடன் புதிய ஒரு சங்கம் ஒன்று தொடங்கியிருக்கிறாங்க. அந்த சங்கத்தை பற்றிய வீடியோ தாங்க இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. டிவிகே கட்சி தமிழ்நாட்டில் 2026 எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 108 சீட்டு ஜெயிச்சு ஆட்சியில் அமர்ந்தார்கள். இப்போ என்னென்னா, அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கட்சியின் சார்பாக சங்கங்கள் இருக்குங்க. அதாவது கட்சியின் ஆதரவு பெற்ற தொழிற்சங்கங்கள், அதாவது அரசு ஊழியர் ஆசிரியர்களின் தொழிற்சங்கங்கள், இதெல்லாம் கட்சியின் சார்பாக இருக்குது. இப்போ டிஎம்கேக்கு தொழிற்சங்கம் இருக்குங்க, ஏடிஎம்கேக்கு தொழிற்சங்கம் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இருக்குது. இப்போ டிவிகே ஆட்சி அமைந்தவுடனே டிவிகே கட்சி அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கான ஒரு தொழிற்சங்கத்தை தொடங்கியிருக்கிறாங்க. இது முற்றிலும் டிவிகே கட்சியின் ஆதரவு பெற்ற தொழிற்சங்கம். அந்த தொழிற்சங்கம் உடைய பேர் என்னன்னா, தமிழக அலுவலர் ஆசிரியர் வெற்றி சங்கம். பாருங்க, பேர் பாருங்க. தமிழக அரசு அலுவலர் ஆசிரியர் வெற்றி சங்கம், அதாங்க இதோடைய பேர். இதற்கு மாநில பொதுச் செயலாளராக திரு சுந்தரவளவன் அப்படிங்கிறவர் தான் மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. மாநில செயலாளர் யாருன்னா திருமதி லக்ஷ்மி, அவங்க மாநில செயலாளர். பொதுச் செயலாளர் வந்து திரு சுந்தரவளவன் தான் இருக்கிறாரு. மாநில செயலாளர் வந்து திருமதி லக்ஷ்மி. மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கக்கூடியவங்க யாராருன்னா, அவங்க பேர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருமதி பிரதீபா, திருமதி திரவியம், முருகானந்தம், சாமிக்கண்ணு, இவர்கள்லாம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள். இப்படி ஒரு தொழிற்சங்கத்தை டிவிகே கட்சியின் ஆதரவுடன் ஒரு தொழிற்சங்கம் ஒன்று தமிழகத்தில் புதிதாக உருவாகியிருக்கிறது மக்களே. இந்த தொழிற்சங்கத்தின் பேர் என்னவென்றால், தமிழக அரசு அலுவலக ஆசிரியர் வெற்றி சங்கம். இதனுடைய சங்கம் வந்துங்க, தலைவர் சொல்லிட்டேன். தலைவர் யாருன்னா திரு சுந்தரவளவன். பொதுச் செயலாளர், அதாவது மாநில பொதுச் செயலாளர் வந்து சுந்தரவளவன். மாநில செயலாளர் திருமதி லக்ஷ்மி. மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களாக பிரதிபா அண்டு திரவியம் அண்டு முருகானந்தராஜா, சாமிக்கண்ணு, இவர்கள்லாம் அதாவது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், மாவட்ட அளவில் ஒருங்கிணைப்பாளர்கள். இப்படிங்கிற ஒரு சங்கம் ஒன்று தொடங்கியிருக்குங்க. இந்த சங்கம் வந்து முதல் முறையாக முதலமைச்சர் அவர்களை நேரடியாக போய் பார்த்தாங்க. இது முற்றிலும் டிவிகே கட்சியினுடைய ஆதரவு பெற்ற ஒரு சங்கமாக இருக்கும். இந்த சங்கத்தின் முதன்மையான கோரிக்கையாக என்ன சொன்னாங்கன்னா, அரசு அலுவலர் ஆசிரியர்களின் நீண்டகால கோரிக்கையான, அதாவதுங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறத முதலமைச்சர் அவரிடம் முன்னிறுத்தி பேசினாங்க. அதாவது ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்குது சிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை ஒழித்துவிட்டு அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, முதலமைச்சர்கிட்ட போய் நேரடியாக பேசிய இந்த தொழிற்சங்கவாதிகள், இது முற்றிலும் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் நலனுக்காக இந்த சங்கம் செயல்படும். இது அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கும் இணைப்பு பாலமாக செயல்படும். இது டிவிகே கட்சியின் பிரதிபலிப்பாக இருக்கும்.
தமிழக அரசிற்கு ஆதரவான சங்கம். முதலமைச்சர் முன்னாடி சென்றால், அவருடைய நடவடிக்கைகள் முன்னாடி சென்றால் அந்த சங்கமானது பின்னாடியே செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பிரதான கோரிக்கையான கேட்டது என்னென்னா, அவங்க கேட்டது என்ன கேட்டாங்கன்னா, சிபிஎஸ்ஐ ஒழிச்சிட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரணும் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு. அடுத்தபடியாக இந்த தமிழக ஆசிரியர்கள் மத்தியிலே ஊதிய முரண்பாடு இருக்கிறது. இந்த ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக பகுதி நேர ஆசிரியர்கள், தற்காலிக ஆசிரியர்கள் இவர்களையெல்லாம் டிவிக்கு தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல் இவங்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்களை பார்த்து பேசிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த தொழிற்சங்கத்தில் அரசு ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள்லாம் இந்த தொழிற்சங்கத்தில் சேர வேண்டுகிறார்கள். இந்த சங்கத்தில் சேருங்க. இது முற்றிலும் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் நலனை பாதுகாக்கும் ஒரு தொழிற்சங்கமாக இருக்கிறது. நீங்கள் தாராளமாக எங்களுடைய சங்கத்தில் சேர நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். அவ்வாறு அவர்கள் வெளிப்படையாக அழைப்பு விடுவித்தார்கள். இந்த தொழிற்சங்கத்தினுடைய பேர் என்னென்னா, தமிழக அலுவலர் ஆசிரியர் வெற்றி சங்கம். இதுதான் எங்களோட பெயர். இதனுடைய மாநில பொதுச் செயலாளராக திரு சுந்தரவளவன், மாநில செயலாளராக திருமதி லக்ஷ்மி, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களாக மாவட்ட பிரதிபா அண்ட் திரவியம், முருகானந்தராஜா, சாமிக்கண்ணு, இவர்கள் தான் மாவட்ட அளவில் ஒருங்கிணைப்பாளர்கள். அப்படி சொல்லிட்டு இந்த சங்கம் இயங்க ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த சங்கத்திற்கு அரசு அலுவலர் ஆசிரியர்கள்லாம் சேருமாறு அழைப்பு விடுவித்திருக்காங்க. இந்த சங்கத்தினுடைய பிரதான கோரிக்கை என்னென்னா, சிபிஎஸ் ஒழிப்பு, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வர்றது. கூடவே ஊதிய முரண்பாடு, ஆசிரியர்கள் மத்தியில் ஊதிய முரண்பாடு இருக்கிறது, இதை களைந்து சமமான ஊதியம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பகுதி நேர ஆசிரியர்கள், தற்காலிக ஆசிரியர்கள் இவங்களெல்லாம் நிரந்தர பணியாளர்களாக, ஆசிரியர்களாக நியமிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் வச்சு இன்றைக்கி அரசு சந்திச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த சங்கத்தில் சேருமாறு அனைத்து ஆசிரியர் அலுவலர்களுக்கெல்லாம் அழைப்பும் விடுவித்திருக்கிறார்கள். வணக்கம் நண்பர்களே, என்னுடைய வீடியோ முழுவதுமாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் தோழர்களே. மீண்டும் நாம் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே, வணக்கம்.